கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து துணிந்து செய்து வாழ்க்கையிலே சிறப்படைந்தவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். எப்பொழுது? நாம் கர்த்தரை தேடி அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது. அந்த பாதுகாவல் நமக்கு எப்பொழுதும் உண்டு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் தாவீது அரசன் தெளிவாய் கூறியிருக்கிறார். வேத வசனமாகிய ஞானபாலின் மேலே வாஞ்சியாக இருக்கிற TWR வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே தங்கள் வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலேயும் ஜாக்கிரதையாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை காத்துக்கொள்வதை குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும், கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், இன்றைக்கும் சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களின் வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கிறது என்றும், ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் பயங்கரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் 2 நாளாகமம் 25, 26 அதிகாரங்களிலே கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 நாளாகமம் 27, 28 அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யோதாம் ஆகாஸ் ராஜாக்களின் ஆட்சி காலங்கள் எப்படி இருந்தது, உலக அரசர்களை அளப்பதற்காக தேவன் வைத்திருக்கும் அளவுகோல் யார், ஆகாஸ் ராஜா செய்த அருவருப்புகளுக்காக பெற்ற தண்டனை யாது என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள வாருங்கள், செய்திக்குள் கடந்து செல்லலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 2 நாளாகமம் 26 அதிகாரத்திலே உசியா ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொண்டோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவனவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று பார்த்தோம். எனவே பல பட்டணங்களை கட்டினான், வெள்ளாண்மையின் அநேக காரியங்களை செய்தான், படையை புதிய இயந்திரங்கள் பயன்படுத்தும் படையாக சிறப்படைய செய்தான். ஆனால் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல்கள் செய்து ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் உட்செல்லக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருந்த இடத்திலே துணிந்து சென்று தூப கலசத்தை தொட்டு குஷ்டரோகி ஆனான், மரித்தான் என்று பார்த்தோம். இன்று நாம் 2 நாளாகமம் 27, 28 அதிகாரங்களை சிந்திக்கப் போகிறோம். 27 அதிகாரத்திலே உசியா ராஜாவின் மகனான யோதாம் ராஜாவை குறித்தும் 28 அதிகாரத்திலே யோதாம் ராஜாவின் மகனான ஆகாஸை குறித்தும் படிக்கப் போகிறோம். 27 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற யோதாம் நல்ல ராஜாக்களின் வரிசையிலே வருகிறான். அவ்வாறு பார்க்கும்பொழுது 3 நல்ல ராஜாக்கள் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். இது வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியமாய் இருக்கிறது. 2 நாளாகமம் 27 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவனை குறித்து வினோதமான ஆனால் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். இதற்கு ஒரு பின்னணியம் உண்டு இல்லையா? அவனுடைய தகப்பனார் ஆலயத்திற்குள்ளே சென்ற பொழுதுதான் குஷ்டரோகியானான். ஆனால் உசியா தவறான எண்ணத்தோடு உள்ளே சென்றான். ஆசாரியர்கள் மட்டும் செல்லக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இவன் நுழைந்தான். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆலயத்திற்கு நாம் புறப்பட்டு செல்லும் பொழுது நம்முடைய நோக்கத்தை சீரானதாக நாம் வைத்து கடந்து செல்ல வேண்டியது மிக முக்கியமானது. கர்த்தர் பெரியவர் என்பதனாலே அவரை தொழுது கொள்வதற்காக ஆலயத்திற்கு செல்கிறோமா அல்லது சுய லாபத்திற்காக ஆலயத்திற்கு செல்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த யோதாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களிலே நடந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே செல்ல துணியவில்லை. இவன் ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபாடு கொள்ளாதவனாய் காணப்பட்டபடியினாலே ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். யோதாம் கர்த்தரை தேடுவதற்கு மக்களை ஊக்கப்படுத்தவில்லை, முன்மாதிரியாக இருக்கவில்லை. எனவே மக்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பவில்லை. யூதா ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு நல்ல வாய்ப்பை பெற்றவனாய் இருந்தான். ஒருவேளை தன்னுடைய தகப்பனார் கர்த்தருடைய ஆலயத்திலே தானே குஷ்டரோகியாக மாறினார் என்ற கசப்பு உணர்வு அவனுடைய இருதயத்திலே இருந்திருக்கலாம்.
இன்றைக்கும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள கசப்பினாலே ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் அது நல்லதல்ல பிரியமானவர்களே. தங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்பதனாலோ, பொறுப்பு தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதனாலோ, தாங்கள் விரும்பும் சில ஊழிய பங்கு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதனாலோ ஆலயத்திற்கு செல்கிறதில்லை. அல்லது தங்களுக்கு அருமையான ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கர்த்தரை தேட, கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்ல மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். சில போதகருடைய பிள்ளைகளும் கூட ஆலயத்திற்கு செல்வதற்கு கசப்போடு இருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், ஊழியக்காரரான தங்கள் தகப்பனுக்கு அந்த சபையிலே செய்யப்படுகிற கொடுமைகள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள் காரணமானதாய் இருக்கிறது. ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தரை தேடி அவருடைய ஆலயத்திற்கு செல்வது நமக்கு நல்லது. 2 நாளாமும் 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டிடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அந்த நாட்களிலே அந்த நிலப்பரப்புகளிலெல்லாம் மரங்கள் அதிகமானதாய் இருந்தது. இன்றைக்கு அவை வெறுமையான நிலங்களாய் காணப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது மீண்டுமாக அங்கே மரங்கள் நடப்பட்டு முற்காலத்தைப் போல செழிப்புள்ளதாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த காலங்களிலே அது தேனும் பாலும் ஓடுகிற ஒரு தேசமாகத்தான் இருந்திருக்கிறது. யூதாவின் மலைகளிலேயும் பட்டணங்களிலேயும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் அவன் கட்டினான். யோதாமை ஒரு கட்டிட நாயகன் என்று சொல்லலாம். வசனங்கள் 5-6 பாருங்கள். அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியையும் 10,000 கல கோதுமையையும் 10,000 கல வார்கோதுமையையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். கவனித்தீர்களா? தன் வழியை தேவனுக்கு முன்பாக நேராக்கினதினாலே பலப்பட்டான். கோணலான வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பி, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? ஏற்கனவே நாம் சிந்தித்தோம், உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த காரியத்திலாவது உண்மை இல்லாமல் உத்தமமாய் இல்லாமல் இருப்போம் என்றால் அதை கர்த்தருடைய பாதத்திலே அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு முன்னதாக நேராக்குவோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மையும் பலப்படுத்துவார். யோதாம் தன்னுடைய தகப்பனாகிய உசியாவைப் போல படைபலனை உறுதியாக வைத்து கொண்டான். 2 நாளாமும் 27ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோதாமின் ஆளுகையை குறித்து ஒரே ஒரு அதிகாரத்திலே தான் நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு உன்னதமான அரசனாய் இருந்திருக்க முடியும். ஆனால் தகப்பன் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் அவனுடைய மனதை விட்டு அகலாதபடினாலே கர்த்தரை தேடி கர்த்தரிடத்திலே அவன் கடந்து வரவில்லை. எனவே ஜனங்களும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் முதலாவதாக பயபக்தியோடு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே சென்றிருப்பான் என்றால் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் அவனை பயன்படுத்தியிருப்பார். இப்பொழுது நாம் 2 நாளாமும் 28ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். யூதாவிலும் அவ்வப்பொழுது கேடான அரசர்கள் வந்தார்கள். அந்த வரிசையிலே வந்தவன்தான் ஆகாஸ். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்லும் விளிம்பில் இருந்தது. ஆகாஸின் பாவத்தினாலே யூதாவின் தரமும் மிகவும் தாழ்ந்து போனது. பாருங்கள், 2 நாளாமும் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். ஆகாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை, இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்தான். இவ்வாறு சொல்லும் பொழுது அவன் தேவனை விட்டு பிற தெய்வங்களை பின்பற்றி போய்விட்டான். இந்த உலக அரசர்களை அளப்பதற்காக தேவன் வைத்திருக்கும் அளவுகோல்தான் தாவீது. இந்த ஆகாஸ் ராஜா தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. இதன் விளைவாக தெற்கு ராஜ்யத்தின் துக்கமான எதிர்காலத்தை சந்திக்கப் போகிறோம்.
வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரியரால் சிறைப்பிடிக்கப்பட போகிறது. தெற்கு ராஜ்யத்திற்கு தேவன் பல எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். என்றாலும் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்களும் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்லப் போகிறார்கள். அசீரியாவிடத்திற்கு அல்ல, பின்னர் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட போகிறார்கள். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு. இதன் பொருள் என்ன? சிவக்க பழுக்க காய்க்கப்பட்ட பலிபீடங்களிலே தன் சொந்த பிள்ளைகளை அவன் பலி செலுத்தினான். அது மனிதர்களை பலி கொடுக்கும்படியாக செய்யப்பட்டிருந்த சூடாக்கப்பட்ட பலிபீடங்கள் அல்லது விக்கிரகங்கள். அது மட்டுமல்ல, வேறு அவன் என்ன செய்தான் பாருங்கள். 2 நாளாகமம் 28:4. மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான். ஆகாஸ் பூரணமாக விக்கிரகாராதனைக்கு தன்னையும் யூதா ராஜ்யத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டான். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனித்தீர்களா? அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போன பொழுது கர்த்தர் சீரிய ராஜா தேசத்திற்குள்ளே வரும்படியாக அவர்களை ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு காலம் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து வைத்திருந்தார். தொடர்ந்து துணிந்து கர்த்தர் அருவருக்கிறதை தொழுது கொள்ள அவர்கள் சென்றபடியினாலே கர்த்தர் அவர்களை அசீரியாவின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றார்கள். அது மட்டுமல்ல, வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலில் இருந்தும் ஜனங்கள் வந்து யூதாவின் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். பாருங்கள், 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொண்டு போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரராயிருந்தவர்கள். இங்கே அவர்கள் இப்படி சிறையிருப்பிற்கு கொண்டு போகப்பட்டதற்கான காரணத்தை கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். வசனங்கள் 7-8. அன்றியும் எப்ராஹீமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரமனை தலைவனாகிய அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு 2வதான எல்கானாவையும் கொண்டு போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 2,00,000 பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவருடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். இது தெற்கு ராஜ்யத்தின் மிக பரிதாபமான ஒரு நிலைமை. தேவன் இதை அனுமதித்ததற்கு காரணம், ஆகாசும் அவனுடைய ஜனங்களும் பூரணமாக தங்களை விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது வடக்கு ராஜ்யத்திலே மக்களிடத்திலே பேசும்படியாக கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். அவர்கள் தங்கள் சொந்த சகோதரர்களை, யூதா தேசத்து ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 28 9ஆம் 10ஆம் வசனங்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடு அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? கவனித்தீர்களா? மிகவும் திட்டமும் தெளிவுமாக தங்கள் சொந்த சகோதரர்களை அவர்கள் அடிமைப்படுத்துவதை குறித்து எச்சரிக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே இதை குறித்து லேவியராமம் 25ஆம் அதிகாரம் 39-40ஆம் வசனங்களிலே கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எனவே அதை அவர்கள் மீறாதபடி மீண்டும் அவர் எச்சரிக்கிறார். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட வடக்கு ராஜ்யத்தில் உள்ள தலைவர்களிலே சிலர் ஒன்று சேர்ந்து தெற்கு ராஜ்யத்தின் ஜனங்களை, தங்கள் சகோதரர்களை இவர்கள் அடிமைப்படுத்தக்கூடாது, அவர்களை விட்டுவிட வேண்டும் என்பதை குறித்து எடுத்து சொன்னார்கள். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை பாருங்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைபிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேல் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுதபாணிகளானவர்கள் சிறைபிடித்தவர்களையும்
கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சிகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சயமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேல் ஏற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். இப்பொழுது யூதா ஜனங்கள் விடுதலை பெற்று தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திலே தெற்கு ராஜ்யமான யூதா மிக பரிதாபமான ஒரு நிலைமையிலே சென்று விட்டது. தேவனாய கர்த்தர் தலையிடாமல் இருந்திருப்பார் என்றால் அவர்கள் தனியான ஒரு தேசமாக இருப்பது அந்த காலகட்டத்தோடு முடிவடைந்திருக்கும். இந்த காலகட்டத்திலே நடைபெற்ற யுத்தங்கள் உண்மையாகவே அந்த தேசத்தை பலவீனப்படுத்தி இருந்தது. பின்னான காலங்களிலே அவர்கள் தொடர்ந்து பலப்பட முடியாதபடி அவர்கள் மேற்கொள்ளப்படத்தக்கவர்களாய் மாறுவதற்கு இந்த குறிப்பிட்ட காலம் காரணமாயிருந்தது என்று சொல்லலாம். பாருங்கள், 2 நாளாமும் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 18ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஆகாஸ் எனும் ராஜா அசீரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பினான். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். பெலிஸ்தரும் யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெத்ஷிமேசையும் ஆயலோனையும் கெதெரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். கர்த்தர் தன்னுடைய பாதுகாவலை விலக்கி கொண்டு விட்டார். இது எப்படி இருக்கிறது என்றால், தேசத்தின் பிரதானமான வாசலை திறந்துவிட்டு எதிரிகளுக்கு வழிவிடுவது போல ஆகிவிட்டது. காரணம் என்ன? தேசத்து மக்களின் பாவம். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சற்றே நாம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து துணிந்து செய்து வாழ்க்கையிலே சிறப்படைந்தவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எப்பொழுதென்றால் நாம் அவரை தேடி அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கும் பொழுது அந்த பாதுகாவல் நிச்சயமாக நமக்கு உண்டு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் தாவீது ராஜா கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்றுதான் அசரியா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் ஆசாவுக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். நம்முடைய பாவமானது தேவனுடைய பாதுகாவலை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. யுத்தங்களும் சண்டைகளும் உண்டாவதற்கு காரணம் என்ன? பாவமே. புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயத்திலே பாவம் இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனோடு அவனுக்கு சமாதானம் இல்லை. தன்னுடைய சொந்த இருதயத்திலே சமாதானம் இல்லை. தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு அவனுக்கு சமாதானம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? பாவத்தை கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்து விடுங்கள். பாவம் சரி செய்யப்படாத வரை சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியாது. யூதா ராஜ்யத்தின் அனுபவம் இதை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆகாஸ் மற்றொரு பெரிய தவறையும் செய்தான். கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு பதிலாக தனக்கு உதவி செய்யும்படியாக அசீரியாவை பார்த்து திரும்புகிறான். வாசிக்கிறேன். 2 நாளாமும் 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரமனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதை அவன் அறியவில்லை. ஆகாஸ் ராஜா அசீரியா ராஜா மேலே நம்பிக்கை வைத்தான். அவனுக்காக அநேக வெகுமதிகளை அனுப்பினான். அதை எங்கிருந்து எடுத்தான்?
அரண்மனையிலிருந்தும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தும் பிரபுக்களிடத்திலிருந்தும் அதை வாங்கி அங்கே அனுப்பினான். அசீரியா ராஜா அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டான். ஆனால் ஆகாசிற்கு அவன் உதவி செய்ய வரவில்லை. அவன் அப்படி செய்ய வேண்டும் என்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் ஒரு வல்லமை உள்ள அரசன். ஆகாஸ் ஒரு பலவீனமான அரசன். ஆகாஸ் கர்த்தரை நோக்கி திரும்புவதற்கு பதிலாக அசீரியாவை நோக்கி உதவிக்காக திரும்பினான். அசீரியா அவனை கைவிட்டு விட்டது. அசீரியர்கள் நல்ல ஒரு உடன்படிக்கையை செய்யவில்லை. அருமையானுள்ளே, இன்றைக்கும் தேசங்கள் ஒன்றுக்கொன்று செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? மனிதர்கள் பாவத்திலே வாழுகிற காலம் வரை மனிதர்கள் பொய் உரைக்கிறவர்களாகவே இருப்பார்கள். அப்படி என்றால் நாம் அவர்களை நம்ப முடியாது. எனவேதான் வேதம் மிக தெளிவாக நாம் கர்த்தர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப கூறுகிறது. இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்களோ செல்வந்தர்களோ உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட கர்த்தரை நீங்கள் தேடுவதே உங்களுக்கு நல்லது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, கர்த்தரை பரிபூர்ணமாக நம்ப உங்களை நீங்களே அர்ப்பணியுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த ஒரு நிலைமையிலே இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும் என்று சிந்திக்கிறீர்கள். ஆனால் இன்னமும் கர்த்தரை தேடி அவர் பாதம் செல்லவில்லை. கர்த்தரிடத்திலே உங்களுடைய வாயை திறந்து, உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் கேட்க ஆரம்பிக்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 2 நாளாகமம் 28 22, 23 வசனங்கள். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் எனும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் செய்ததை கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி போட்டுவிட்டான். எவ்வளவோ கவனத்தோடு செய்யப்பட்ட மேஜைகள், பலிபீடங்கள் உடைக்கப்பட்டு விட்டன. கர்த்தருடைய ஆலய கதவிலே பூட்டு போடப்பட்டு விட்டது. எருசலேமிலேயே மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டும்படி தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் விற்று போட்டான். நடந்தது என்ன? கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 2 நாளாகமம் 28 27 வசனத்தை பாருங்கள். ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாவலராய் இருப்பார். கர்த்தர் தவறு என்று சொல்லியிருக்கிற காரியங்களை துணிந்து தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கப் போவதில்லை. ஆனால் அவரை மட்டும் நம்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்முடைய நோக்கத்தை மிகவும் சீரானதாக வைத்தே செல்ல வேண்டும். நம்முடைய கோணலான வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து துணிந்து செய்து வாழ்க்கையிலே சிறப்படைந்தவர்கள் ஒருவரும் இல்லை. நம்முடைய பாவமானது தேவனுடைய பாதுகாவலை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12.